ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசி பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மறந்துடுவேன் ரெக்கார்ட் பண்ணும்போது. அட்லீஸ்ட் இன்றைக்கி அது ஞாபகம் வந்துச்சு. அதாவது என்னென்னா, இந்த ஸ்டோரி மினிமம் ஒரு 25 எபிசோடு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு தம்ஸ்அப், அந்த பிக்சருக்கு அந்த மோஜஸ் கொடுங்க. இல்லை வேணாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணுங்கள், 20-20க்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னா நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு 25 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் 25 வேணும், இல்லை எனக்கு 20க்குள்ளேயே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஓகே அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டோரியை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி, ஓகே. நாம் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிஃபோராக என்ன பார்த்தோம், 1 வீக்குக்கு அப்புறமா பவி ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் ஒர்க், 7 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. நம்மளுடைய ஆஃபீஸ் குயின் அவங்க பவிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுவாங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும். இதுக்கப்புறமா ஹனி திடீர்னு அவங்களுக்கு மைண்டில் உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து ரிப்ளையும் வரும். இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பவி வீட்டுக்கு போவாங்க. செம்ம டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அண்டு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே ஒரு பர்சன் ஒர்க் இருக்கோ இல்லையோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சிட்டிங்கில் இருந்தாலே டயர்டாகிடுவாங்க. அதுலேயும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. வந்ததும் அவங்க அம்மா ஹீட் வாட்டர் வச்சுருப்பாங்க. குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க அம்மா சமைச்சி வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு 2 பேரும் அம்மா பொண்ணு கம்யூனிகேஷன் போகும். ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக பேசிவிட்டு தூங்கிடுவாங்க. அவங்க அம்மா காலையில் இருந்துட்டு இவங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. அம்மா என்னாச்சும்மா, நீங்கள் காலையில் போகிற, ஏன் இப்படி ரெடியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டி, நான் இப்படி உன் கூடயே இருந்தேன்னா என்னை நம்பி அங்கே 2 ஜீவன் இருக்குது, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இங்கே வந்தேன். அந்த 2 ஜீவனை யார் பார்த்துக்கிறது? உனக்கு என்ன, நீ உன்னை பார்த்துப்ப, அவங்கெல்லாம் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க, நான் போகணும் அப்படிம்பாங்க. என்னம்மா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன் ப்ளீஸ்மா, நீ இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இருக்குன்னு ஆசை தான், ஆனால் என்னால் முடியாதே, உங்கள் அப்பா இருக்கார், உன் தம்பி இருக்கான், போகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உடனே அவங்க சொல்லுவாங்க, பவி உன் ஆத்துக்காரை விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஏன் இப்படியெல்லாம் சுற்றி விடுற அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. சின்னம்மா நிறைய அம்மா பொண்ணுக்கள் பேசுவாங்க அம்மா கூட. நீங்களாம் பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல. நான்லாம் எங்கள் அம்மாவை கலாய்ப்பேன், எங்கள் அம்மாவையும் கலாய்ப்பேன், எங்கள் அப்பாவையும் கலாய்ப்பேன், அது வேறு விஷயம். ஸோ அதே மாதிரி இவங்களும் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா உடனே காதை பிடிச்சி திருகி, உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாகிடுச்சு, ஆமாம் நீ ஏன் கடைசி வரைக்கும் என் கூட வர போகிற, உங்கள் அப்பா தான் என்னை பார்த்துக்க போகிறாரு, நாளைக்கு உனக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க பின்னாடி போயிடுவேன், என்னையா பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுவாங்க. அம்மா எப்படியா இருந்தாலும் கடைசி காலத்தில் நாங்கள் தான் பார்த்துப்போம், ஆமாம்மா நல்லா பார்த்துப்படி வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செல்ல கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கோம். அவங்களும் சார் நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. சரி, உடனே நார்மல் டேஸ் தானே, உடனே இவங்க அவங்க அம்மாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு 1 hour பர்மிஷன் கேட்டு லேட்டாக போவாங்க. லேட்டாக போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. அவங்க அம்மா போயிட்டாங்களே, அதனால கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இது பழகி போன ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நார்மலாகிடுவாங்க. லஞ்சில் நம்மளோட ஆஃபீஸ் குயினை பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகும். 2 பேரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே டீ குடிக்க போகிறதுல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி சும்மா வாக் போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த டே ஃபுல்லாகவே ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிட்ருக்கும். ஸோ பவி ஆஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹனிக்கிட்டேயும் அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு, இப்போ தான் அவங்க அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ பேசிக்கிட்டு ஆஃபீஸில் எது நடந்துச்சு, வந்துச்சு, போணுச்சு, அது இப்படி இது இப்படின்னு A to Z அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவி ஹனிக்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நான் நாளைக்கு லீவு, என்னால் நாளைக்கு உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே இருந்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே அவங்க சைட்லேருந்து வராது. இதை பார்த்துருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் வராது. ஏன்டா இவ எந்த ரிப்ளையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் அவங்க சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் வராது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓகே நோ ப்ராப்ளம் கேரி ஆன், நாளைக்கு ஃபுல் டே நீ டைம் எடுத்துக்கோ, நான் அடுத்த நாள் மார்னிங் கூட எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுத்த நாள் நைட்டு கூட எனக்கு பண்ணு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டேக் கேர் குட் நைட் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இது, நாம் பேச மாட்டோம்னு சொல்கிறோம், ஏன் என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளா, எதனால் கூட கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. முன்னாடியே அவங்க இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா திடீர்னு பண்ண முடியாது அப்படிங்கிற 1 டே 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹனிக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு நாள் உங்ககிட்ட ஃபுல் டே பேச முடியாது, நைட்டு அடுத்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆஃபீஸ் வேறு லீவ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சைடில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா எதனால் லீவு, என்ன பண்ண போகிற, ஏன் பேச மாட்டேன்னு இந்த மாதிரி எந்த ஒரு கொஷினுமே கேட்க மாட்டாங்க. ஒரு 1/2 ஹவரில் பவி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள்லேருந்து தான் அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இன்டிமேஷன் கொடுப்பாங்க, நாளையிலேருந்து நாளைக்கு நைட்டில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் டே ஃபுல்லாக நைட்டு கூட ஃபுல்லாக பேசாமல் அதுக்கு அடுத்த நாள் தான் பேசுகிற மாதிரி இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் வந்து யோசிப்பாங்க, எப்படிடா இது, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், பேசிக்காகவே ஒரு பர்சன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோன்னா ஏன் என்னாச்சு எதனால் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது லீவுன்னு சொல்கிறேன், ஏன் என்னாச்சு, மறுபடியும் ஏதோ ஹெல்த் ஏதோ பண்ணுதா, இந்த மாதிரியெல்லாம் ஏதோ கேட்கணும் இல்லையா. ஆனால் இவ எதுவுமே கேட்கலையே, ஏன் கேட்கல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கொஷின்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 1/2 ஹவர் போகும். அங்கேருந்து ஒரு கால் வரும். யார் பண்ணுவா, ஹனி தான் பண்ணுவாங்க. ஹனி கால் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், ஸோ என்னாலையும் உங்ககிட்ட 1 டே பேச முடியாது, நானும் நாளைக்கு நைட்டு ஈவினிங் போல் நான் கிளம்புறேன், அடுத்த நாள் ஈவினிங் நைட் தான் வருவேன், ஸோ முடிஞ்சால் நான் அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களாவது நாளைக்கு நைட்டில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னடா அதுக்கும் அடுத்த நாள் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, நானே ஒரு நாள் டைம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட, ஆக்சுவலாக நான் டைம் கூட சொல்ல ஆர்டர் போட்டேன், எனக்கு வேணும் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க, நான் பேச மாட்டேன், நான் ஒரு நாள் லீவ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவளும் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க இருக்கிற மாதிரி இவங்களால இருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கொஷின் கேட்பாங்க, ஏன் பேச மாட்டேன், எங்கே போகிற, எந்த ஊருக்கு போகிற, திடீர்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு இவங்க கொஷின் மேலே கொஷின் கேட்பாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன், இப்போ இல்லை டைம் வரும்போது அப்படின்றவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஏறும் பாருங்க, சுருன்னு ஏறும், மண்டைக்கு உச்சந்தலைக்கு ஏறும். என்ன எது கேட்டாலும் டைம் வரும்போதுன்னா எவ்வளோ காண்டாகும். ஒரு பேசிக் பர்சன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்னா டைம் வரும்போது சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சுருன்னு ஏறும், பயங்கர கோவத்தில் வரும். பட் அவங்க அம்மா சொல்கிற விஷயம்லாம் கொஞ்சம் அப்பப்போ வந்து மைண்டுக்கு வந்துட்டு போகும். அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையாக இரு, அவங்களாவே சொல்லுவாங்க பண்ணுவாங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஸோ சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவங்களால் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு எப்போ தான் அந்த டைம் வரும், ஒவ்வொரு டைமும் நான் கேட்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக, ஒவ்வொரு டைமும் நான் கேட்கும்போதெல்லாம் டைம் வரும்னு சொல்லி அந்த டைம் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்பாங்க. பவி சாரி, அந்த டைம் இப்போ வரல, நான் வரும்போது சொல்கிறேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், உன்னை பற்றி கேட்டால் டைம் வரட்டும், என்னை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால் டைம் வரட்டும், நான் நாளைக்கு ஒரு லீவ் சொன்னேன், உனக்கு கால் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஏன் எதுக்குன்னு ஒரு கொஷினும் கேட்க மாட்டேன், ஏன் கேட்க மாட்டேங்கிற ரீசனும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ நாளைக்கு என்னால் பேச முடியாது சொல்கிற, ஏன் பேச மாட்டேங்கிற, நான் கேட்டால் டைம் வரட்டும்னு சொல்கிறேன், ஆக்சுவலி நீ என்ன தான் நினச்சிட்ருக்கோ மனசில், உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பாரு, நீ என்ன உனக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால என்னை கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு டைம் பாஸ் மாதிரி நான் தெரியுறேன்னா, இந்த மாதிரியெல்லாம் அவங்க வேர்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். இங்கே பார் பவி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், பட் அது இப்போ இல்லை, டைம் வரும்போது தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தும் நீ என் கூட சண்டை போடுறேன்னா நான் எதுவும் பண்ண முடியாது,
என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அண்டு ஒன் விஷயம் என்னென்னா, நான் நாளையிலேருந்து உங்ககிட்ட ஒன் டே பேச மாட்டேன். ஆஃப்டர் டே வந்து நான் உங்ககிட்ட பேசுவேன். அப்போவும் இதுக்கான ரீசன் சொல்லுவேனான்னா எனக்கு தெரியாது. ஒரு வேளை நான் சொல்லலை அப்படின்னா நீ கோவப்படுறேன்னா ஓகே, தென் உன்னோட விஷயம், உன்னோட விருப்பம். நீ பேச விருப்பம் இருந்தால் பேசி, இல்லைனா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடும். என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏதோ விருப்பம் இருந்தால் பேசி, இல்லைனா போன்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ விருப்பம் இல்லாமல் தான் நான் இவ்வளோ நாள் உன் கூட பேசிகிட்டு இருந்தேனா? என்ன நினச்சிட்ருக்க? அப்போ நீ என்னை ஒரு பர்சனாக, ஃப்ரெண்டாக கூட இல்லை, ஒரு பர்சனாக கூட நீ என்னை வந்து நினைக்கவே இல்லை. சும்மா போகிற போக்கில் பேசியிருக்க, ஒரு ராங் நம்பர் அடிச்சிருக்க. அதில் எப்படி என் பேர், ஒருவேளை ட்ரூ காலர் கூட நீ என் பேரை பார்த்துருக்கலாம். அப்படி பார்த்து நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை, நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நாளையிலேருந்து இல்லை, இப்போலேருந்தே நான் உங்ககிட்ட பேச போகிறது கிடையாது. நான் நாளையிலேருந்து ஒரு விஷயத்துக்காக பேசாமல் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போ இருந்தே உங்கூட எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு ஓகே, தென் இதுதான் உன்னோட விருப்பம்னா இருந்துக்கோ, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களும் போடுவாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் வேறு லெவலில் போகும். சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். வைக்க மாட்டாங்க 2 பேரும். மெசேஜில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பவியால் முடியாது, கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணதும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களும் கோவத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கட் பண்ணி விடுவாங்க. இவங்களுக்கு கோவத்தில் அப்படி நிற்கும். அப்படியே என்ன சொல்கிறது, பயங்கரமாக கோவப்படுவாங்க. அந்த கோவத்தில் இவ எப்படி என் ஃபோனை அவாய்ட் பண்ணலாம்? நான் இத்தனை வாட்டி கால் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அவள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா. என்ன தான் நான் விடுறதாவே இல்லை. எனக்கு இன்றைக்கி 2ல் ஒன்று தெரிஞ்சாகணும். நான் பண்ணுவேன். நீ எடுக்கிற வரைக்கும் நான் விடுறதா இல்லை. அடி ஃபோனை, திருப்பி அடி, திருப்பி அடி, திருப்பி அடி, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் சலிக்காமல் அடிக்கிறாங்க. என்னப்பா இது, பிடிக்கலன்னா போக வேண்டியதானே. இவங்களுக்கும் பேச விருப்பம் இல்லைங்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காமெடியாக இருக்கா இல்லை வருத்தமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் நினச்சா பவியோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னு எனக்குமே புரியல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பவி வந்து அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் ஹனி இரிட்டேட்டிங் ஆகி ஃபோன் அட்டன் பண்ணி, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? அறிவு இல்லையா உனக்கு? சென்ஸ் இல்லையா? அது இல்லையா, இது இல்லையான்னு நல்லா பிடிச்சி திட்டிடுவாங்க. கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்ட்டுருவாங்க. என்னது அவாய்ட் பண்ணுறியா? நீ யாருடி என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு? நான் ஒன்று அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. வந்து பண்ணிப்போ, நானா வேணான்னு சொன்னேன்? நானா உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் எனக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்போ இருந்துட்டு அப்போ நான் பேசுகிறேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்பாங்க இவங்க. இல்லை, ஃபோனில் நடக்கும். அவங்க அட்டன் பண்ணிவிடுவாங்க, ஃபோனில் நடக்கும். நிஜமாக இல்லை, நான் பேசலைன்னா நீ ஃபீல் பண்ண மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், நீ திருப்பி எனக்கு கால் பண்ண மாட்டேன். நீ நிஜமாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான் சொல்கிறியா? நான் பண்ணலன்னா நீ திருப்பி பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் உங்ககிட்ட பேசணுங்கிறியா, பேசக்கூடாதுங்கிறியா? அது உன்னோட விருப்பம். உனக்கு விருப்பம் இருந்தால் பேசு, விருப்பம் இல்லைன்னா பேசாத. நீ என்ன பைத்தியமா? என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீயா வந்த, பேசின, நல்ல ஃப்ரெண்டான, இப்போ என்னடா ஓ விருப்பம் அப்படின்னு சொல்கிறீங்க பார். நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்போது சொல்கிறேன். எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு பிடிக்கும், நான் நினச்சேன். அதனால் உன்கிட்ட பேசினேன். உனக்கும் விருப்பம் இருந்தால் தான் நான் பேச சொன்னேன், இல்லைன்னா நான் உன்னை பேச சொல்லலையே. உனக்கு விருப்பமாக இல்லைன்னா போக வேண்டியதானே. நான் உன்னை கம்பல் பண்ணேனா என் கூட நீ ஃப்ரெண்டாக இருந்து தான் ஆகணுன்ட்டு? இல்லையே. ஆமாம், நீ என்னை கம்பல் பண்ண. ஆனால் திரும்பி என்ன டேஷுக்கு எனக்கு கால் பண்ண, எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுருவாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணதும் அவங்களுக்கு கோபம் தாங்க முடியாது. இங்கே பார் பவி, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. நீ கோபத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு. நீ தேவையில்லாமல் வார்த்தை விடுற, இதனால் எனக்கு ரொம்ப கோபம் வருது, அப்புறம் நானும் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஹனி. அதான் நீ சொல்லிட்டல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரிதான் போடி, நீ இல்லைன்னா எனக்கு வேற ஒருத்தங்க, என் ஆஃபீஸில் என்னோடய ஆஃபீஸ் குயின் இருக்கா, நான் அவளை பார்த்துக்கிறேன் போடி அப்படிம்பாங்க. போ, உன்கிட்டலாம் போய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சேன் பாரு, என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும்னு ஒரு ஃபைட் போகும். ஃபைட் நல்லா இருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா.
உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கேட்டுகிட்டு சிரிச்சுக்கோங்க. ஸோ 2 பேரும் ஃபைட் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தவங்களோட ஃபைட்டை பார்த்து சந்தோஷப்படுறதுல ஒரு சேடாக தெரியுதோ, சாடிஷ மாதிரி தெரியுதோ, சும்மா இது ஸ்டோரி தானே. ஸோ சண்டை நல்லாயிருக்கும். அதுவும் லவ்வர்ஸ்குள்ளே வர சண்டை இன்னும் காமெடியாக இருக்கும். இவங்க லவ்வர்ஸாக ஃப்ரெண்டானு எனக்கும் தெரியாது, போக போக தான் தெரியும். ஆனால் இவங்க சண்டை நல்லாயிருக்கு. உங்களோட இமேஜினேஷனில் இவங்களை லவ்வராக நினச்சி நீங்கள் ஃபைட்டை ரசித்தாலும் சரி, ஃப்ரெண்டாக நினச்சி இவங்களோட ஃபைட்டை ரசித்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ரசித்தாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அதுவும் உங்களோட விருப்பம். நான் ரசிக்கிறேன்ப்பா, ஓகேவா? சரி ஓகே ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ 2 பேரோட ஃபைட்டும் வேறு லெவலில் செம்மையாக போயிட்டுருக்கும். ஃபைனலாக பவி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார், நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இப்போ இருந்து உனக்கு கால் பண்ணுறதா இல்லை, அண்டு உன் பேரை கூட நான் இன்னும் நினச்சி பார்க்குறதா இல்லை. நீ உன் வேலையை பாரு, நீ யாரோ நான் யாரோ. இங்கே பார், இனிமேல் எனக்கு மெசேஜ் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு மரியாதையே இருக்காது, என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிடுவாங்க. ஓகே ஃபைன், இனிமேல் நான் உனக்கு பண்ண மாட்டேன், ஒருவேளை உனக்கு பண்ணேன்னா என்னை உன் செருப்பை கழட்டி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டி, செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு நீ என்ன முன்னாடியா இருக்க, எங்கே இருக்கனே தெரியாது, யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க வந்துட்டு, சரி விடு, நான் இனிமேல் உனக்கு பண்ண மாட்டேன், உன் முன்னாடி மட்டும் இல்லை எப்போவுமே உன்னோட மைண்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி, எனக்கு அதுதான் வேணும், வராத, நிம்மதியாக இருந்தேன், நீ வந்த நாள்லேருந்தே நிம்மதி போச்சு அப்படிம்பாங்க. ஓ, என்னால் தான் உன் நிம்மதி போச்சு, என்னால் தான் உன்னோட சந்தோஷம் போச்சு, இப்போ நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை, என்னால் தான் எல்லாத்தையும் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா? அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற உனக்கு நீ ஏன் என்கிட்ட பேசின? பேசாமல் இருக்க வேண்டியதானே? உன்னோட சந்தோஷத்தை கிடைக்கிற என்கிட்ட நீ ஏன் பேசின? உனக்கு தான் நான் சந்தோஷமாக கொடுக்க மாட்டேங்கிறேன்ல, அப்புறையே நீ என்கிட்ட பேசினா நான் சொல்லுவேன், நினச்சேன் நீ இதுதான் சொல்வேன் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நீ தான் சொன்னேன், என் கூட பேசுகிறதுனால சந்தோஷமாகவே இல்லை, என் சந்தோஷமாக போச்சு, நிம்மதியே போச்சு, நீ வரத்துக்கு முன்னாடி வரை ஹாப்பியாக இருந்துட்டு நீ சொன்னேன், நான் சொன்னேன்னா ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்குன்னு தான் சொல்கிறேன், இதை விட நான் என்ன சொல்லணும் அப்படி சொல்லுவேன். ஆமாம், நீ வாயில் தான் சொல்கிற, வாயில் நல்லா வட சொல்கிற, ஆனால் எங்கே அது எதுவுமே நிரூபிக்க மாட்டேங்கிறியே, நான் உன்கிட்ட இவ்வளோ அன்பாக பாசமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. உடனே ஆஹா, நான் தான் சண்டை போடுறேன், நீங்கள் சண்டை போடல, ஓ எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, எனக்கு டைம் பாஸ் ஆகலை, அதனால உன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு, ஓ அப்போ எனக்கு வேலை வெட்டி இல்லை, எனக்கு டைம் பாஸ் ஆகலை, நான் உன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. பவி ப்ளீஸ், என்னால் முடியல, நான் டயர்டாகிட்டேன், என்னால் முடியல, ப்ளீஸ் நிப்பாட்டிக்கோ, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாது, நான் ஏன் ஸ்டாப் பண்ணும், நீயா தான் வந்த, நீயா தான் பேசினேன், இப்போ நீயா போகிறேன்னா நீயா வரும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நீயா போகும்போது நான் போன விடணுமா? என்னென்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே பார், எப்படி தெரியுது எப்படி தெரியல அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு, ஆனேன், இப்போ ஆக வேணான்னு தோணுது, நான் போகிறேன் அப்படி சொன்னேன். அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது, சும்மா உன் இஷ்டத்துக்கு இதானே சத்திர சாவடியா என் மனசு, ஃப்ரெண்டாக ஆகணும்னு தோணும், வருவீங்க, நல்லா பேசுவீங்க, ஃப்ரெண்டாவீங்க, அப்புறம் இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் வந்தால் உங்களை கூப்பிட்டு வச்சு ஆராதிக்கணும், நீங்கள் போகிறேன்னா போயிட்டு வாமான்னு வழி அனுப்பிச்சி விடணுமா? எங்களால் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக இல்லை இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசவே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹனி ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஃபைனலாக எல்லாருக்கும் நடக்கிறது. இவங்க அகைன் கட் பண்ணி, என்ன தைரியம் இவளுக்கு, என் ஃபோனையே கட் பண்ணிட்டு போயிடுவா, எங்கே போயிடுவா, இதோ வரேன், என்ன ஒரு தைரியம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தைரியம் இருந்தால் என் ஃபோனை கட் பண்ணுவா அப்படின்ட்டு மறுபடியும் இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்களுக்கு காண்டாயி, அடி பாவி எவ்வளோ தைரியம் உனக்கு, என் ஃபோனை கட் பண்ணதும் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன், உனக்கு நான் அவ்வளோ தொல்லையாக தெரியலைண்ணா, அவ்வளோ இம்சை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேண்ணா உன்னைய, நீ கால் பண்ணுவல்ல, நான் அப்போ பார்த்துக்கிறேன்டி உன்னைய, நான் சும்மா விட மாட்டேன் உன்னைய, எவ்வளோ தைரியம், எப்படி என் ஃபோனை கட் பண்ணலான்னு இவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் செம்ம கானில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. பட்
என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு தூங்கினாலும் சரி, இல்லை தூங்கிட்டு ஸ்டோரி கேட்டாலும் சரி, கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.